வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பலில் காராமணி வச்சு ஒரு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷான காராமணி எனக்கு கிடச்சிது. அதை உரித்து எடுத்துகிட்டு அதில் நீங்கள் சாதம் செஞ்சிடும். நீங்கள் காஞ்ச காராமணி தட்டைப்பேருன்னு சொல்லுவாங்களோ அது கூட வச்சு செய்யலாம். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு விழுது அரைச்சிருப்போம். 1/2 இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5 பூண்டு பற்கள், அது கூட ஒரு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, வாசத்துக்காக ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நிறைய கரம் மசாலா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதை முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் விழுதாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, வாசத்துக்கு தான், நிறைய சேர்க்கணுன்னு இல்லை, கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் புழுங்கல் அரிசியில் செஞ்சு காட்டுறேன். 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு காராமணி எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சிட்டு, 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து. நான் மசாலா பொருட்கள்லாம் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சம் போல் பிரிஞ்சி இலை, பட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கிறதுல சேர்த்துருக்கோம், அதனால் சேர்க்கலை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அது கூட ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுத, மசாலா விழுத சேர்க்க போகிறோம். வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கைவிடாமல் வதக்கியிருப்போம். ரொம்ப குயிக்காக அந்த காராமணி சாதம் செஞ்சிடலாம். நீங்கள் காஞ்ச காராமணி தட்டைப்பயிறு அதை வச்சு செஞ்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் செய்யுங்க, நல்லா கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். அரைச்சி சேர்க்கும் போது நல்லா கலரும் நல்லா இருக்குது. இந்த தக்காளியோட வாசமும் சாதத்தில் இறங்கும் போது நல்லா இருந்தது, அதனால் அரைச்சி சேர்க்குறேன். 2 தக்காளி, 1 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 1 வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். இப்போ தக்காளி விழுதும் சேர்த்து இந்த நம்ம முதல்ல அரைச்ச விழுதோட நல்லா சேர்ந்த உடனே நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். இதை நல்லா முதல்ல ஒரு நல்ல குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை காராமணி வச்சு கூட செய்யலாம், இல்லைன்னா கருப்புக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுவும் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக உரித்து வச்சுருக்க காராமணியை சேர்க்க போகிறேன். நீங்கள் காஞ்சதை வச்சு செஞ்சிங்கன்னா ஊற வச்சுட்டு தண்ணிலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு காராமணி. தட்டைப்பயிறு காராமணி இதுக்கு நிறைய பேர்கள் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் நார்மல் புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். அது கூடவே 1 கப்பு புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இப்போ சேர்த்துருவோம். 1 கப்பு நார்மல் புழுங்கல் அரிசி. இதையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சில அரிசி தண்ணி அதிகமாக தேவைப்படும். பழைய அரிசி யூஸ் பண்ணிங்க 1க்கு 2.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 விசில் வச்சா போதும். மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரில் இருக்க ஆவிலாம் தானாக அடங்கினவுடனே மெதுவாக திறந்து பார்ப்போம். கடைசியாக கொஞ்சம் போல் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக சாதத்தை ஓரங்கள்லேருந்து அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. கொஞ்சம் போல் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு சாதத்தை பரிமாறுற பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் 1 பாட் ரைஸ் இந்த காராமணி சாதம். நீங்களும் இந்த ஃப்ரெஷ் காராமணி கிடச்சிருந்தா அதை வச்சு செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா காஞ்ச, நான் சொன்ன மாதிரி ரெட்டு வெள்ளை 2 இருக்குது, 2லையும் எது வேணாலும் வச்சு செஞ்சு பார்க்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சுக்கோங்க, நல்லா வரும் உங்களுக்கு ரிசல்ட்டு. இதை அப்படியே பரிமாறுற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு வெறும் அப்பளமே போதும், வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த சைட் டிஷ்ஷும் வேண்டாம். தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம்.